வணக்கம் மதுமிதாவின் காற்றுவெளி நேயர்களே. எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் நாவல் ஏழாம் உலகம், அத்தியாயம் 1. வாசிப்பவர் மதுமிதா. போத்திவேலு பண்டாரம் இருட்டுக்குள் தடுமாறி எழுந்து கட்டிலின் கொசுவலை சட்டத்தை பிடித்தபடி ஒரு கணம் நின்றார். சிறு தலைச்சுற்றல் சரியான பிறகு வலப்பக்கமாக திரும்பி சுவரை தொட்டு பிறையில் இருந்த தீப்பெட்டியை எடுப்பதற்குள் தண்ணீர் செம்பில் கால்பட்டு கனகனவென்று உருண்டது. ஏக்கியம்மை எழுந்து எச்சில் ஊறிய குரலில், என்ன தங்கின போட்டு உருட்டிக்கியோ, சாம கழிஞ்சு நானாளி தாண்டி போட்டு என்றாள். ஏமிட்டி இந்த தீப்பெட்டியை காங்கலியே என்றார் பண்டாரம். அங்கனதான் இருக்கும், ஓடி ஒளிச்சா போகுது, இப்போ என்னளவுக்கு தீப்பெட்டி? மணி என்ன டீப்போம்? மணி ஆகுது 4 கொல்ல, கிடந்து உறங்குதியலா? ஏக்கியம்மை திரும்ப படுத்து விட்டாள். பண்டாரம் தீப்பெட்டியை எடுத்து உரசி விளக்கை பற்ற வைத்தார். சுடர் எழுந்ததும் அலாரம் கடிகாரத்தின் பச்சை முட்களை குனிந்து பார்த்தபோது வேட்டி நழுவியது. இறுக்கிக் கொண்டு 3 என்று மீண்டும் வந்து கட்டிலில் அமர்ந்தார். தலையணைக்கடியிலிருந்து பொடிமட்டையை எடுத்து உள்ளங்கையில் சிறிது கொட்டி சிமிட்டா எடுத்து உதறி மூக்கடியில் இழுவி நாசியை மேலே தூக்கி சில கணங்கள் மோனத்தில் ஆழ்ந்து தும்மாமலேயே அதற்குரிய முக பாவனைகளை காட்டி மீண்டும் முருகா என்னப்பனே என்றார். ஏட்டி அந்த கம்பளியை இப்படி எடுலா. இப்போ எங்க சாம ஏறின பிறகு என்றாள் ஏக்கியம்மை. உறக்கம் வரல கேட்டியா? 9 மணிக்கு வரப்போ வயிற்றில் கையை வச்சு பார்த்தேன், நல்லா அணக்கம் உண்டும், அடியிறங்கி கனத்து போச்சு, குறை சல ஓட்டமும் உண்டு, இன்னும் விழிக்கத்துக்குள்ளே ஈனும், அதுக்கு சகல லட்சணமும் உண்டு. குமரேசன் பையன் அங்கே தானே கிடக்கான்? அவன் கிடக்கான் சவத்தோழி பையன், சக்கரை ஊற்ற வெள்ளம் மோந்துபிட்டு வந்து கிடந்தான்னா பின்ன ஆனை ஈனாலும் அவன் எங்கே அறியுதான்? வல்ல நாயோ நரியோ குட்டியை கொண்டு போனாலும் அவனுக்கு என்ன போகுது? நீ ஒருவாய் சுக்கு வெள்ளம் போடுவியா? கூத்துதேன், நான் பெற கிடந்தப்போ கூட இந்த வெப்பராளம் காணல, எம்மோ மண்டக்காட்டம்மோ என்று கையூன்றி ஏக்கியம்மை எழுந்தாள். கரண்ட்டு ராத்திரி வாராதோ என்றார் பண்டாரம். 6 கண்டா இளவு கொசுவுள்ளா புடுங்கி எடுக்குவு, பாவம் பிள்ளைய. இந்நேற்று சின்னவ முகத்தை நீங்கள் பார்க்கணும், செவந்து புள்ளியாட்டு. அதுக்கு இப்போ என்ன செய்யுது? கரண்டு கடையிலையா விற்குதான்? ஏக்கியம்மை சமையலறைக்கு போய்விட்டாள். பண்டாரம் பொடிமட்டையை இடுப்பில் செருகினார். சிறிய ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபோது தெருவில் மங்களான நாட்டு வெளிச்சம் இருப்பது தெரிந்தது. கனத்த பனி. வேலப்பன் கோயில் திசை நோக்கி கன்னத்தில் போட்டுக்கொண்டு எழுந்து வெளியே போனார். கூடத்தில் அவரது 3 பெண்களும் தனித்தனியாக வேறு கோணங்களில் படுத்து கிடந்தார்கள். சின்னவளுக்கு எப்போதுமே மாறாப்பு தங்காது. வாய் திறந்து முன்பற்கள் ஏக்கியம்மையின் பற்கள் மாதிரியே சற்று எடுப்பாக தெரிந்தன. கோட்டிக்கார கழுத என்றபடி பண்டாரம் பின்கட்டுக்கு போனார். பல்லு தேக்குதியலா? பார்ப்போம், இப்போ தானே படுத்தேன் என்றபடி செம்பில் தண்ணீரை மொண்டு முகம் கழுவினார். வாய் கொப்பளித்து குட்டி அங்கணத்தில் நீட்டி துப்பினார். அங்கிருந்து ஒரு பெருச்சாளி துள்ளி மறைந்தது. ஓடைய மூடி வைன்னா கேட்கறதில்ல என்றார். ஏக்கியம்மை சூடான பித்தளை போனியை முந்தானையில் சுற்றி பிடித்து கொண்டு வந்தாள். சுக்கு வீச்சம் எழுந்தது. ஒரு வாய் குடித்தபடி, தைப்பூசத்துக்கு 1 வாரம் கூட இல்லை, இது ஈனாட்டி நான் எங்கன்னு பழனிக்கு போகிறது? இப்படி 2 வந்து பிணைஞ்சு போட்டேன்னு நினச்சி 1 மாதமாட்டு சங்கு உரைக்கல. இன்னும் ஈனிச்சுன்னு சொன்னால் பிடிச்சு மேலே நுணைக்க 1 வாரம் ஆகி போட்டு ஆறுதலாக போயிட்டு வருவேன் என்றார். அதுக்கென்ன, முருகன் துணையிருப்பான் என்றாள் ஏக்கியம்மை. போன பேரில் 4 நாள் இழுத்து போட்டு ஞாபகம் இருக்கா? உருப்படி நல்லா தெவங்கி போச்சு, வயறு கொலன்னுட்டு தொங்கி கிடக்கு. இனி வலிய ஓட்டம் இருக்காது. கூடிப்போனால் இனி 1 பேர். அதுக்கும் பிறகு கஷ்டந்தான். இந்த தைப்பூசம் தப்பி போச்சு. அடுத்த பூசத்தில் பழனியில் விலை பேசி போடணும். எண்ணத்துக்கு இம்படையை வச்சு தீற்றி போட்டுறணும். ஒரு பாதி எண்ணத்தை விற்று பேங்க்கில் போட்டால் மூத்தவளுக்கு ஒரு நல்லது, குடும்பம் கை கொடுக்க இருக்கும். நீ என்னத்தை கண்ட? விற்கியதுக்கும் வாங்கியதுக்கும் ஒரு நேக்கு உண்டும் பார்த்துக்கோ. நம்ம உருப்படிகளில் 10க்கு 8 பவுனு முட்டையாக்கும். விற்று போட்டால்
பின்ன நீ உனக்கு ஆமக்கம்மா இருக்க மடிசிலை அவுத்தா மாசச்சீட்டு போடுவ? ஆமாம், வாரானுவ ஆமக்கம்மாரு நீட்டிக்கிட்டு தங்க பூணுல்லா. சும்மா சொன்னேமிட்டி என்று சிரித்தபடி பண்டாரம் ஏப்பம் விட்டு எழுந்தார். கம்பளி சால்வையை போர்த்தி கொண்டு மஃப்ளரை காது மறைய சுற்றி கட்டினார். கம்பையும் டார்ச் விளக்கையும் எடுத்துக்கொண்டு தெருவில் இறங்கினார். எதிர்வீட்டு நாய் எழுந்து ஊளைக்குரலில் ஒலி எழுப்பி பிறகு மனம் பிடித்து உரிமை அடங்கியது. வானம் மங்களான ஒளியுடன் இருந்தது. பண்டாரம், சிங்காரவேலனே நீ சிந்தையில் வாராய் என்று முனகியபடி தெருமுனைக்கு வந்து பலிமண்டபத்தில் ஏறி மறுபக்கம் இறங்கி கோனார் தோப்புக்குள் நுழைந்து ஓடைக்குள் இறங்கி ஏறி வயல்வெளிக்கு வந்தார். வயல்வெளி மேலும் ஒளியுடன் இருந்தது. துணி கட்டி தொங்கவிட்டது போல வெண்பனி. அதற்கு அடியில் காற்றில் நெல் ஓலைகள் சலசலத்தன. வரப்பில் புற்களில் பனியீரம் கால்களை சிலிர்க்கச் செய்தது. சட் சட்டென்று தவளைகள் தாவி வயல் நீரில் குதித்தன. வயல்வெளிக்கு அப்பால் யட்சி கோயில் இருள் வடிவமாக, அதற்கு அப்பால் மூங்கில் புதர். கமுகம் தோப்புக்குள் குடிசை திண்ணையில் லாந்தர் ஆடியது. திண்ணையில் குமரேசன் கம்பளி குவியலாக தூங்குவது தெரிந்தது. படியேறி கம்பால் அவன் அருகே தரையில் தட்டி, லை குமரேசா பிளே என்றார். அவன் சுருண்டு எதிர்ப்பக்கமாக எழுந்து ஆ என்றான். லே, இது நான் தான்பில. குமரேசன் எழுந்து கைகளை குளிருக்கு கட்டியபடி உறங்கி போட்டேன் என்றான். நல்லா உறங்குன, உள்ள வல்ல அணக்கமும் உண்டால என்றார். இல்லை மொலாலி. ஆமாம், நீ உறங்குத சீரை பார்த்தா தெரியுமே. அதெப்படி உனக்கு அப்பன் பொட்ட சமூகம் புத்தி உனக்கு இல்லாமல் போகுமா? உள்ளே லாந்தர் விளக்கு தாழ்வாக எரிந்தது. தரையில் விரிக்கப்பட்ட அகலமான பாயில் சிறிய கால் அசைவுகள். முத்தம்மை, ஆறு சாமியா என்று கேட்டாள். ஆமாட்டி, எப்படி இருக்க? வையா சாமி, எனக்கு வையாமே. என்னட்டி எடுக்குது? இறங்குத மாதிரி இருக்கா? இல்லை சாமியே, எனக்கு கையும் காலும் கணக்குது, கை பெருத்து போச்சு. அது அப்படித்தான் இருக்கும், நீ என்ன பேர் காணாதவளா என்றபடி பண்டாரம் லாந்தரை தூண்டினார். முத்தம்மை நிர்வாணமாக கிடந்தாள். போர்த்தி இருந்த பெரிய போர்வை ஒரு பக்கமாக சரிந்து சுருங்கிவிட்டிருந்தது. ஒரு மிகப்பெரிய வினோத பிராணி போல் இருந்தாள். ஒரு கையும் ஒரு காலும் பெரிதாக திடமாக இருந்தன. இன்னொரு கையும் காலும் சூம்பி ஒரு வயது குழந்தையின் கைகால்கள் போல. முடியற்ற மிகப்பெரிய தலை ஒரு பக்கமாக சப்பி இருந்தது. ஒரே கண்தான். மறு கண் குழியில் ததும்பும் வெறும் சதையுருளை. மூக்குக்கு பதில் இரு சிறு குழிகள். பெரிய வாயில் 4 பக்கமும் சிதறிப்பருவிய நீண்ட மஞ்சள் பற்கள். வயிறு பெரிதாக உப்பி பழபழப்புடன் சற்று தளைந்து நின்றது. தொப்புள் விரிந்து ஒரு கரை போல ஆகிவிட்டிருந்தது. பண்டாரம் அவள் அடிவயிற்றை அழுத்தி மேலே தள்ளினார். அவள் ஆ என்று அலறியபடி ஒரு கையை தரையில் அடித்தாள். வலி இருக்கு கேட்டியா? அப்படியே நான் குட்டி கீழே இறங்கியாச்சு. குமரேசனை அனுப்பி வயத்தாட்டிய வருத்துதேன், வெட்ட வாரதுக்குள்ளே வந்துடும். என்னால் முடியலையே, எனக்கு சாகவும் வழி இல்லையே. என்னத்துக்கு இப்போ கிடந்து மோங்குத? உனக்கு என்ன கொள்ள? என்னமோ தலைப்புள்ளக்காரி மாதிரி போட்டு அலட்டுதா என்றபடி பண்டாரம் எழுந்தார். ஓடி போய் கிளவியை கூட்டிட்டு வாழ என்றார். குமரேசன் போனதும் திண்ணையில் வந்து அமர்ந்து கொண்டார். காற்றில் பின்பக்க கதவு படார் என்று அரைந்தது. இளவெடுத்தவன் திறந்து போட்டுட்டா உறங்குனா, வல்ல நாயோ நரியோ வந்தா என்றபடி போய் அதை மூடி கட்டினார். நாயோ நரியோ வாராதா எனக்க மாதாவே? சீ, வாய மூட்டிட்டி அச்சாணியமாக பேசாம. 18 பெத்தேனே, எல்லாம் நாயும் நரியும் கொண்டு தானே போச்சு. என்ன பேச்சு பேசுத நீ? உனக்கு கிட்ட 1000 மட்டும் சொல்லிட்டுண்டு, ஒன்றும் குறைஞ்சு போவல்ல. அதுக்கு தின்னும் குடிச்சு சந்தோஷமாட்டு இருக்குதுக. உனக்கு என்னைய நம்பிக்கை இல்லையா? ஐயோ எனக்கு மாதாவே. என்ன டீ? அவள் ஒன்றும் சொல்லவில்லை. விசித்திரமான ஒரு வாசனை எழுந்தது. அதுதான் ஐயோ டீ அளவு கிளவியையும் காங்கலையே என்றார் பண்டாரம். மாதாவே, என்னை கொண்டு போவியா? எனக்கு வையாவே, மாதாவே என்ற தெய்வமே, எனக்கு வையல்லோ, எனக்கு வையல்லோ. மிகவும் வலித்தால் மட்டும்தான் அவள் மலையாளத்தில் கத்துவது என்று அவர் நினைத்து கொண்டார். அவளை அவருக்கு 29 வருடமாக தெரியும். அவளை மாதிரி எல்லோரும் கலவை மொழிதான் பேசுவது. கிழவி வந்துவிட்டாள். நிதானமாக படியேறியபடி
போக்கு உண்டுமா பண்டாரமே என்றாள். தொங்கி போட்டு வெரசாட்டு கேரி வா, கோழுந்த சக்கரம்லாம் உமக்கு விளையுது என்றபடி புகையிலையை பீத்து சுருட்டி வாயில் செருகினாள். இம்பிடு சூடு வெள்ளம். குமரேசன் வெந்நீர் வைக்க ஓடினான். கிழவி மடியிலிருந்து ஒரு புது பிளேடையும் டெட்டால் குப்பியையும் எடுத்து வைத்தாள். 1 மணிக்கூரெங்கிலும் ஆகும் கேட்டுதா? இது மாதிரி சரக்குகளுக்கு சரீரம் ஒரு வகையாக்கும், ஒத்து வரும் என்றாள். பார்த்து செய்யி, நீர் எனக்கு பார்த்து செய்யும் வே. போன பிராவசியம் 50 ரூபா கேட்டப்போ வேற பேச்சு பேசினேரு. சரி, சங்கதி நடக்கட்டு. தைப்பூசத்துக்கு போக்கு உண்டா? போகணும். இது ஒதுங்கி கிட்டணுமே. இதென்ன இப்போ ஆயிடும்? ஆவல்லைன்னா சொல்லும், பிரிக்கி எடுத்து போடுவேன். பழனியில் நல்ல உருப்படிக்கிட்டின்னா எனக்கு ஒன்று பாரும்வே. ஏன் பேர் எடுத்தா போறாதா? இப்போ யார் கிழவியை விழிக்குதா? எருக்கம் சொல்லி குத்தி வைக்கவல்ல அறுதலையும் விழிச்சா உண்டு. அவளுக்கு கையில் விஷம் வாங்குத காசுதான் மிச்சம் இருக்கும். சும்மா இல்லவோய், உள்ளதாக்கும் ஒரு உருப்படி வாரம். முத்தம்மை பயங்கரமாக ஊளையிட்டபடி நெளிந்தாள். சும்மா கடை சவமே, வழிய அகத்தமையில்லா ராஜகுமாரன் இல்லா பெறப்போறா என்று கிழவி அவள் காலில் ஓங்கி ஒரு அடி போட்டாள். மாதாவே, எனக்கு இஜென்மம் வேண்டாயே, என்னை எடுத்தோளே. மலையாளத்தியாக்கும் என்றாள் கிழவி. இதுகளுக்கு என்ன பாசை? எல்லாம் கணக்கு தான். நீர் நமக்கு ஒரு 10 வயசுக்குள்ளே ஒரு உருப்படி வாங்கிக்கிடும், உண்டானதை கொடுத்து போடுவேன். எலசுன்னு சொன்னால் விலை ஏறும். இன்னி தேதிக்கு 10க்கு குறையாது. 10ன்னா 10,000. எப்போ வேய், உள்ளதை சொல்லணும். நீ வா பழனிக்கு, விளைய கேளு. விளையாட்டுன்னு நினச்சியா? சக்கரை கொண்டுள்ள களியில்லோ. இப்போது ஃபஸ்ட்டு பார்ட்டியாளாக்கும் கனத்த மடி சீலையுமாய் விட்டு இறங்கிட்டுள்ளது. 10,000க்கு நல்ல ஜெர்சி பசு கிட்டுமே. ஆமாம், அதுக்கு புல் போடணும், புண்ணாக்கு போடணும். லிட்டர் 8 ரூபா, மேனிக்கு 50 ரூபா, லாபம் 25. பின்ன 1 வருஷம் செனக்காக்கும். இது அப்படியா? இஞ்ச பாரு, சாதா உருப்படி கூட ஒரு நாளைக்கு 50 ரூபா தேத்தி தந்து போடும். 5 ரூபா செலவு வருஷம் முழுக்க. பின்ன திருவிழா தேருன்னு வந்தால் அது வேற கணக்கு. முத்தம்மை அலறினாள். இறங்கி போட்டு என்றாள் கிழவி. எடுத்துப்பாரு என்றார் பண்டாரம். எப்படி சரக்கு? கிழவி தூக்கி காட்டினாள். உதிரத்தில் மூழ்கிய வினோத பிராணி. ஒரு கால், சிறு விரலளவு கூட இல்லை. ஒரு கை இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு சதை துண்டு. உடலை விட 2 மடங்கு பெரிய சப்பிய தலை, ஒற்றை விழி. முருகா ஞானபண்டிதா என்றார் பண்டாரம் கும்பிட்டபடி. இது ஓரோ தவணையும் அச்சட்டா வந்து விழுந்து போடுதுவை என்றாள் கிழவி. கையிருக்க இடத்துல குண்டி இருந்தால் உமக்கு காசு. கிழவி குழந்தையை அடித்தாள். அது ஒரு முறை விக்கி விட்டு அலறி அழுதது. அந்த ஒளியில் முத்தம்மை விழித்து கொண்டாள். பிள்ளை எங்க, பிள்ளை எங்க என்றாள் ஒரு கையை துலாவியபடி பதறிய குரலில். எங்கே போகுது? இந்த கிடக்கு. பிள்ளை எப்படி இருக்கு? உன்ன மாதிரி தான், நிறைஞ்ச மவராசன். போருமா சித்திர திருநாளுக்கு அனந்தரவன்லா. மாதாவே, மாதாவே என்று மெல்லிய கேவலுடன் முத்தம்மை அழ ஆரம்பித்தாள். வெண்ணி எங்க என்றாள் கிழவி. குழந்தை பிடிவாதமாக அழுதது. பண்டாரத்துக்கு அப்போதுதான் சிறுநீர் வந்து முட்டி இருப்பது தெரிந்தது. எழுந்து போய் முற்றத்து குட்டி தென்னையின் அடியில் நிம்மதியாக அமர்ந்தார். உடம்பிலிருந்து எல்லா கவலைகளும் வெளியே போவது போல் இருந்தன. வானத்தில் ஒரே ஒரு நட்சத்திரம் தெரிந்தது. அவர் நட்சத்திரத்தையே பார்த்து வெகுநாள் ஆகிறது என்று உணர்ந்தார். ஆச்சரியமாக இருந்தது. இளம் சிவப்பாக மினுமினுவென்று அதிர்ந்தபடி. பிறகு குடிசைக்கு வந்தபோது அவருக்கு ஒரு மாதிரி இருந்தது. யாரோ பார்ப்பது போல் இருக்க திரும்பி பார்த்தார். அந்த நட்சத்திரம்தான். கொஞ்சம் சொல்லும் எளவு அடிமுல்லா பிடிக்கி என்றாள் கிழவி. என்னது என்றார் பண்டாரம். பால் கொடுக்க மாட்டாளாம். ஏமிட்டி? வேண்டாம், அது சாவட்டு. கடந்து சீரழிய வேண்டாம், அது சாவட்டு. முத்தம்மை பல்லை கிட்டித்து கொண்டு சொன்னாள். இஞ்ச பாரு, இதெல்லாம் விதியாக்கும். ஓரோருத்தருக்கு ஓரோ தலையெழுத்து. நீ சொல்லியதை கேளு என்றார் பண்டாரம். கொண்டு போங்க என்று முத்தம்மை இறுகிய மூச்சடைத்த உச்சரிப்பில் சீறினாள். இவளுக்கு இப்படி பேசினா தலையில் கேராது என்றபடி பண்டாரம் முத்தம்மையின் மெல்லிய காலை மிதித்து அழுத்தினார். அவள் அலறியபடி உடல் துடித்தாள். பால் கொடுக்கேன், பால் கொடுக்கேன், அம்மோ மாதாவே என வீறிட்டாள். குடு என்றார் பண்டாரம் காலை எடுத்தபடி. பாலை குடுக்கியதுக்கு என்ன கொல்ல? உனக்கு பிள்ளைக்கு தானே கொடுக்க.
கறந்து விற்கவா செய்தாவ என்றபடி கிழவி புகையிலையை பல்லில் செருகினாள். இது சாவட்டு, இது சாவட்டு, எனக்கு வேண்டாம். இஞ்சரு, நீ என் கையால் தான் சாவுதை பார்த்துக்கோ என்றார் பண்டாரம். நீர் போவம் வே என்றபடி கிழவி குழந்தையை முத்தம்மை அருகே கிடத்தினாள். அவளது ஒரு முளை கனத்து பக்கவாட்டில் சரிந்து கிடந்தது. மறுபக்கம் முளையே இல்லை. உடல் குலுங்கி தேம்பி அழுதபடி இருந்த முத்தம்மையின் அருகே குழந்தையை கிடத்தி முளைக்காம்பை எடுத்து அதன் வாயில் வைத்தால் அது சப்பென்று பிடித்து கொண்டது. கையும் காலும் இல்லைன்னாலும் வாயும் வயிறு இருக்கு பண்டாரமே என்றாள் கிழவி. சம மணலில் வத்துதா மாதிரில இழுத்து மண்டுது. முத்தம்மையின் காதுகளில் கண்ணீர் கொட்டியது. அவள் சத்தமே இல்லாமல் குலுங்கி அழுதபடியே இருந்தாள். இதென்ன இந்த அலம்புவு என்றாள் கிழவி. அது எப்பவும் உள்ள சீருதேன், குறை நேரம் போவும், நீ கழுவி எடுத்து கிடத்து, நான் கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வாரேன் என்றபடி பண்டாரம் தடியை எடுத்தார். சக்கரம் குமரேசனுக்கு கிட்ட கொடுத்துட்டுண்டு, கணக்க வையும்பம் பார்க்கலாம், வரட்டா? வயல்வெளிக்கு வருவது வரை அவருக்கு முத்தம்மையின் அழுகைதான் நினைவில் நின்றது. எல்லா செம்மங்களுக்கும் சிரியும் கரிச்சிலும் வச்சிட்டுண்டு, உடையவனுக்க ஒரோ களிகள். வயல்வெளியில் வெளிச்சம் பரவி இருந்தது. ஆனாலும் வானம் விடியவில்லை. குளிர்காற்றுக்கு கம்பளியை இழுத்து போர்த்தி கொண்டார். அனிச்சையாக கண்கள் நிமிர்ந்து அந்த நட்சத்திரத்தை பார்த்தன. உடனே பார்வையை திருப்பிக் கொண்டார். உள்ளூர உருவான அசௌகரிய உணர்வை தவிர்க்க ஓங்கி துப்பினார். எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதிய 7ஆம் உலகம் அத்தியாயம் 1 நிறைவு பெற்றது. அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.